இன்னும் மென்மேலும் வளர வேண்டும். உங்களுடைய அன்பும் ஆசீரும் கிடைக்க வேண்டும். குரல் வளம் ஏதோ இன்றைக்கு ஏதோ கூட குறை இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். இன்னும் கடவுளுடைய கிருபை வளரட்டும் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீர்மொழி அழகில் ஜோதியம் அம்பலத்தில் மலர் சிலப்படி வாடி வணங்கிடுவோம்.
சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா. படைத்தல், காத்தல், அழித்தல் என்று சொல்லக்கூடிய முத்தொழிலுக்கு முதல்வனாக விளங்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமான் நெற்றிக்கண்களில் இருந்து 6 தீப்பொறிகள் உருவாகி ஈசானம், தற்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்தியசோதம் அதே முகமேல உருவாகி அக்கினி என்னை கைகளில் எடுக்க உஷ்ணம் தாழாமல் வாயுவிடம் கொடுக்க, வாயு உஷ்ணம் தாழாமல் கங்கையிடம் கொடுக்க, கங்கையோ தன் அலைக்கரங்களால் ஏந்தி சரவண பொய்கையில் 6 தாமரை மலர்களில் விட அங்கே யாம் 6 குழந்தைகளாக தவழ்ந்தேன். அம்பா, துலா, விவர்த்தனி, மேகேந்தி, அப்ரகேந்தி, வர்தகேந்தி என்று சொல்லக்கூடிய 6 கார்த்திகை பெண்களால் பாலூட்டி வளர்க்கப்பெற்றேன். என் தாய் ஆதிபராசக்தி என்னை 6 உள்ளத்தை ஓருருவமாக்கி கந்தன் என பெயர் பெற்று இந்த மக்களை காத்து ரசித்து வரும் வேளையிலே காசிம முனிவருக்கும் மங்களகேசிக்கும் முதல் சாமத்தில் பிறந்த சூரபதுமனோ என் தந்தை சிவனை நோக்கி வரம் கேட்க, என் தந்தையோ சூரபதுமா, நானோ ஆண் பாதி பெண் பாதியாக இருக்கிறேன், உனக்கு எந்த பகுதியில் இருந்து வர வேண்டும் கேள் என்று கேட்க, என் தந்தை ஈசனோ சக்தி நீங்களாக சகலமும் உனக்குள் அடக்கம் என்று வரத்தை கொடுத்தார். அந்த வரத்தை பெற்ற சூரபதுமனோ தேவாதி தேவர்களை துன்புறுத்தினான், கொடுமைப்படுத்தினான். இதை பார்த்த என் தாய் ஆதிபராசக்தி சக்தி வேலை கையிலே கொடுத்து சூரனை சம்காரம் செய்து திருப்பரங்குன்றத்திலே தெய்வானை மணந்து இந்த கலியாசலத்திலே தனியாசலத்திலே கந்தனாக வருகின்ற மக்களை எல்லாம் காத்து ரட்சித்து வருகிறேன். அப்படிப்பட்ட வேளையிலே எனக்கு வெற்றி தந்த என் தாயை பணிந்துவிட்டு எனது காரண காரியத்தை ஆரம்பிக்கிறேன். இப்ப சாப்பிட்டு கம்மி பண்ணி என்ன பண்ண அஞ்சு ஓட்டை தளத்தினிலே ஈசனை ஊசி முனையில் நின்று தவம் செய்யும் முத்துமாரியை பணிந்தவர்க்கு சகல நலங்களும் வந்து சேரும், சர்வ மங்களமும் ஓட்டைக்கு வாருங்கள், முத்துமாரியம்மனை வணங்குங்கள், மாங்கல்யம் காத்திடுவாள் மகிமை வல்ல
மாரியம்மனை வணங்குங்கள் நாங்கள் காத்திடுவாள் அம்மா அம்மா இங்கே நமது கிராமத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையிலே நமது கிராமத்திற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய இசை நாடகத்தின் சங்க தலைவர் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா பிஎல் காந்தி ஐயா அவர்களை நமது கிராமத்தின் சார்பாகவும் அதிலே எங்களது சங்கத்திலே இருக்கக்கூடிய அனைத்து செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் அத்தனை நல்ல உள்ளங்களும் இங்கே வருகை வந்திருக்கிறார்கள். மேலும் இங்கே யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்க மாயாகுளம் மாதவன் சார்கள் வருகை கொடுக்கின்றிருக்கிறார்கள். அத்தனை பேர்களையும் நமது கிராமத்தின் சார்பாக வருக வருகவென முதலிலே வரவேற்று அவர்களுக்கு முதல் மரியாதை செய்ய வேண்டும் என்பது நம்மளுடைய கடமை. ஆகவே அவர்களை இந்த மேடைக்கு அழைத்து பெருமிதப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய கடமை, நமது ஊரார்களுடைய கடமையும் ஆகும். தற்பொழுது கிராமத்து சார்பாக அருமையினார் விழா நாயகர் இங்கே ராஜபாட்டாக நடித்துக் கொண்டிருக்கும் சின்னத்தம்பி அவர்களுக்கு அஞ்சுக்கோட்டை கிராமத்தின் சார்பாக மாலை அணிவித்து சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறார்கள். ஹார்மோனிஸ்டர் மணிகண்ட பிரபு அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக சால்வை அளிக்கப்படுகிறது. மிருதங்கம் சத்யராஜ் அவர்களுக்கு சால்வை அளிக்கப்படுகிறது. ஆல்ரவுண்டர் கண்ணன் அவர்களுக்கு சால்வை அளிக்கப்படுகிறது. காசி அவர்களுக்கு சால்வை அளிக்கப்படுகிறது. யாரு இப்பொழுது நமது விழா நாயகர் இங்கே ராஜபட்டா நடிக்கும் சின்னத்தம்பி அவருடைய சார்பாக எங்களுடைய சங்க தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் பிஎல் காந்தி அவர்களுக்கு மரியாதை செலுத்தி கௌரவிக்கப்படுகிறது.
எனக்கு பெருமிதத்தை ஏற்படுத்துகின்ற அளவிலே, உற்சாகப்படுத்துகின்ற அளவிலே என்னை கௌரவப்படுத்திருக்க வந்திருக்கக்கூடிய பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய இசை நாடக சங்க தலைவர் அவர்களுக்கு எனது சார்பாக முதலிலே மரியாதை செலுத்த வேண்டும். பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தியவர்களுக்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் கிராமத்தார்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இசை நாடக சங்கத்தினுடைய செயலாளர் பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அண்ணன் சுகுமார் அவர்களுக்கும் இங்கே எனது சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் பொன்னாடை போர்த்தப்படுகிறது. பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய இசை நாடக சங்கத்தினுடைய துணைத் தலைவர் ஐயா சதாசிவம் ஐயா அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போர்த்தப்படுகிறது. துணை செயலாளர் பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய அன்பு ஐயா ஏம்பல் சண்முகம் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. பெரியோர்களே, அஞ்சுகோட்டை கிராமத்தார்களே, இந்த விழாவிற்கு எம்மோடு வந்திருக்கின்ற காரைக்குடி இசை நாடக சங்கத்தினுடைய இந்நாள் முன்னாள் நிர்வாகிகளே, சக அன்பு கலைஞர்களே, அனைத்து ராஜநடிகர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். எம்பி விஸ்வநாதன் உள்ளிட்ட அனைத்து ராஜநடிகர்களே, அத்துணை பேருக்கும் காலத்தின் அருமை கருதி உங்கள் ஒவ்வொரு பேரையும் சொன்னதாக ஏற்றுக்கொள்வீர்கள் என்று எண்ணி உங்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே தம்பி மனோகர் அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது, மற்றவர்கள் குறிப்பிடுகிற பொழுதும் கூட இது அரங்கேற்ற நாடகம் என்று சொன்னார்கள். என்னை பொறுத்தவரை நான் இது அரங்கேற்ற நாடகமாக கருதவில்லை. முதல் தரம் நம்முடைய சின்னத்தம்பி அவர்கள் இங்கே மேடை ஏறியதாகவும் நான் கருதவில்லை. முதல் தரமாக இந்த மேடையிலே அவர் அரங்கேறி இருக்கிறார் என்றே நான் கருதுகிறேன். ஏனென்றால் அவர் மிகவும் கொடுத்து வைத்தவர். பெருமை வாய்ந்த சரித்திர புகழ்பெற்ற அஞ்சுகோட்டை கிராமத்திலே அவர் தன்னுடைய கலைப்பயணத்தை தொடர்ந்து இருக்கிறார். அரங்கேறவில்லை, தொடர்ந்து அதிலே வெற்றி கண்டிருக்கிறார். அற்புதமான குரல் வளம் உள்ளவர் அவர் என்பதை தெரிந்து நாங்கள் எல்லாம் கூட, எங்கள் சங்கமும் சரி, எங்கள் கலைஞர்களும் சரி, செய்யாத காரியத்தை துணிந்து அன்போடு நீங்கள் செய்திருக்கிறீர்கள். இவர் ராஜநடிகராக நடிக்க தகுதியை மிகுதியாக பெற்றவர் என்று நீங்கள் சரியாக கணக்கு போட்டு இதை செய்திருக்கிறீர்கள். அவருடைய சூழ்நிலை தான் அவர் ராஜநடிகராக வர முடியவில்லை. இது சரித்திரத்தில் புகழ்பெற்ற இடம் என்று சொன்னேன். இன்று முதல் இது நாடக சரித்திரத்திலும் இந்த ஊர் இடம்பெறப் போகிறது. ஒரு நல்ல கலைஞனை, இதுதான் முதல் தரமாக ஒரு கலைஞனை வேறு அவரே சொந்தமாக அரங்கேறாமல் ஒரு ஊரே முன்னின்று அவரை இன்று இந்த பெருமைப்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் அது இந்த ஊராகத்தான் இருக்க முடியும். அதற்காக அருமை தம்பி அவர் நல்ல குரல் வளம் மிக்கவர், அது எல்லோருக்கும் தெரியும். அவர் என்றே ராஜநடிகராக என்றோ வந்திருக்க வேண்டியவர். மிகுந்த காலம் தவறினாலும் கொட்டுப்பட்டாலும் மோதிர கையான் குரலில் கொட்டுப்பட வேண்டும் என்று சொல்வார்கள். அவர் கையாலும் நீங்கள் கொட்டுப்படி. இந்த ஊரும் மோதிர கையான் என்ற பெருமைக்குரிய ஊர். இன்னொன்று ஒரு தனிச்சிறப்பு உங்களுக்கு என்னவென்றால், விநாயகப் பெருமானின் அருளும் உங்களுக்கு நிறைந்திருக்கிறது. விநாயகப் பெருமான் பிறந்த நாளிலே உங்களுடைய வளர்ச்சியும் பிறந்திருக்கிறது, ராஜநடிகர் இருந்த காட்சியும் பிறந்திருக்கிறது. ஆகவே விநாயகப் பெருமானின் ஆசியும் இந்த அஞ்சுகோட்டை கிராமத்தார்களுடைய ஆசியும் நம்முடைய காரைக்குடி இசை நாடக சங்கத்தின் ஆசியும் இங்கு வந்திருக்கின்ற அனைத்து கலைஞருடைய ஆசியும் நிறைந்திருக்கிறது. இன்று எனக்கு ஒரு செய்தி, எல்லோருமே இங்கே வந்திருப்பாங்க. இன்று நிறைய நாடகம், இந்த தேதி அவ்வளவு முக்கியமான தேதி. இல்லை என்றால் நாடக உலகமே இங்கு வந்திருக்கும். ஏனென்றால் அந்த அளவுக்கு இவர் அன்புமிக்கவர், பாசமிக்கவர், நல்ல குரல் வளமிக்கவர். அப்படிப்பட்டவரை காண வந்திருப்பார்கள். இங்கே அண்ணன் விஸ்வநாதன் அவர்கள் இந்த வயதிலும் வந்தது எங்களுக்கு பெருமை அளிக்கிறது. அதே போல எங்கள்
இந்த பகுதியிலே மிகுந்த பெருமை பெற்ற நம்முடைய தமிழ்ச்செல்வி ராஜநடிகை அவரை சென்று நீங்கள் வாழ்த்தி வர வேண்டும். அதுவும் அஞ்சுகோட்டைக்கு நீங்கள் அவசியம் செல்ல வேண்டும் என்று சொல்லி அவருடைய துணைவியார் தமிழ்ச்செல்வி அவர்கள் அவர் கணவர் ராமநாதன் அவர்களை இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இங்கே நம்முடைய மாயாகுளம் மாதவன் அவர்கள் நம் எல்லோரையும் விட நான் கிஞ்சித்தும் குறைந்தவன் அல்ல, இந்த நல்ல மனிதனை வெளிக்காட்ட நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி அவரும் இங்கே வந்திருக்கிறார். அவரையும் நான் நினைந்து பாராட்டுகிறேன். இப்படிப்பட்ட இந்த நல்ல மனிதரை இங்கே வாழ்த்துவதற்கு எங்கள் சங்கமே வந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் எங்கள் சங்கத்தினுடைய செயலாளர் இன்று வருவார் என்று நினைக்கவில்லை. இன்று காலையே எல்லோரையும் வர சொல்லி அவர் அழைப்பு கொடுத்துவிட்டு இன்று அவர் குளிக்கின்ற பொழுது இன்று மாலை அவர் வலிக்கு அவருடைய குளியல் அறையிலே விழுந்து விட்டார், கீழே விழுந்து விட்டார். கட்டி இருக்கிறது, வரமாட்டார் என்று தான் நினைத்தேன். ஆனால் அதனையும் பொருட்படுத்தாமல் அவர் இங்கே வந்திருக்கிறாரே, இது நம்முடைய அவருக்கு மட்டும் செய்த பெருமை அல்ல, காரைக்குடி இசை நாடக சங்கத்திற்கும் நீங்கள் செய்த பொறுப்பு வாய்ந்த பெருமை. உங்களை அவர்கள் சார்பாகவும் சங்கம் சார்பாகவும் நான் அன்போடு வரவேற்கிறேன். அத்தனை பேருக்கும் நன்றி. மீண்டும் என் வாழ்த்துக்கள். இப்பொழுது இந்த ஊரார்கள் வாழ்த்தியது பிறகு எங்களுடைய காரைக்குடி இசை நாடக சங்கத்தின் சார்பாக எங்களுடைய செயலாளரும் துணைத் தலைவரும் துணை செயலாளரும் இணைந்து இப்பொழுது அவருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். வாங்க, நீ எப்படி மெல்ல நில்லுங்க, முன்னாடி சொல்லுங்க. நான் என்னுடைய சார்பிலே என் உள்ளம் கவர்ந்த உங்கள் உள்ளம் கவர்ந்த ராஜ நடிகருக்கு என்னுடைய சார்பாக இந்த பொன்னாடையை அணிவித்து நான் கௌரவிக்கின்றேன். இத்தனை பேர் ஊர் சங்கங்கள் சக கலைஞர்கள் எல்லோரும் அவரை பாராட்டினாலும் கூட இன்னொருவருக்கு நாம் நன்றி சொல்லி ஆக வேண்டும். இவரை தான் ஒரு ராஜ நடிகராக இருந்தாலும் கூட இன்னொரு ராஜ நடிகரை உருவாக்க வேண்டும் என்ற அந்த அவருடைய மனம் இருக்கிறதே, அதை பாராட்டி இவருடைய ஆசிரியர் எங்கள் சங்கத்தினுடைய ராஜ நடிகர் மற்றும் துணை ராஜ நடிகர் இங்கு நாரதராக நடித்த பிரசாத் ராஜேந்திரன் நம்முடைய ரவி பிரசாத் அவர்களுக்கு நான் என்னுடைய சார்பாக இந்த பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறேன். காலத்தின் அருமை கருதி விரைவாக முடித்துக் கொள்கிறோம். உங்களைப் போலவே நாங்களும் அவருடைய பாடலை கேட்க தயாராக இருக்கிறோம், மற்ற காட்சிகளை பார்க்க தயாராக இருக்கிறோம். இப்பொழுது செயலாளர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். துணைத் தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். சற்று பொறுத்தருள வேண்டும் ரசிகர்களும் ஊரார்களும். துணை செயலாளர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். எம்பி விஸ்வநாதன் அவர்கள் கௌரவிக்கின்றார்கள். ராஜநடிகை தமிழ்ச்செல்வி அவர்கள் சார்பாக எங்கள் சங்கத்தின் மூத்த உறுப்பினர் முன்னாள் செயற்குழு உறுப்பினர் ராமநாதன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள். போட்டு போயிடுங்க, சரி பேசிட்டு போடுங்க. விஸ்வநாதன் நீங்க. ஹலோ, அதாவது எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். விடாமுயற்சியும் திறமையும் இருந்தால் மனிதன் முன்னுக்கு வரலாம்ங்கிறது பொதுவான விதி. அந்த அடிப்படையில் நமது சின்னத்தம்பி அவர்கள் இசைக்குழுவில் இருந்து துணை ராஜ நடிகராக இருந்து இப்போ ராஜ நடிகராக உயர்ந்திருக்கிறாரு. அவர் எல்லா நலமும் வளமும் பெற்று பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வாழ்வாங்க வாழணும் வாழ்த்தி. இதில் என்னென்னா இந்த பகுதியெல்லாம் வந்திருக்காங்க. என்னுடைய துணைவியார் காரைக்குடி தமிழ்ச்செல்வி ஸ்ரீபால்ட், அவங்க என்னை அனுப்பி நீங்கள் சின்னத்தம்பியை போய் வாழ்த்தி இந்த பொன்னாடியை நம்ம குடும்பத்தின் சார்பாக அனுபவிச்சுட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் தமிழ்ச்செல்வி காரைக்குடி தமிழ்ச்செல்வி ராமநாதன் குடும்பத்தின் சார்பாக இந்த பொன்னாடை அவருக்கு வாழ்த்தி அவளை வாழ்த்துகிறேன்.
ஐயா போடுங்க. தம்பி போட்டு நீங்கள் திரு கணபதி அவர்கள், முன்னாள் செயற்குழு உறுப்பினர் கணபதி அவர்கள் அவர்களுக்கு அன்பு பரிசு வழங்குகிறார்கள். வேற யாரு தகன அண்ணன் சண்முக சுந்தரம் அவர்கள், அண்ணன் செங்கோல்ராஜ் அவர், ராஜநடிகர் செங்கோல்ராஜ் அவர்கள், துணை செயலாளர் அவர்கள் அவரை கௌரவிக்கிறார்கள். அருளானந்த் செயற்குழு உறுப்பினர் அருளானந்த் அவர்கள் கௌரவிக்கிறார்கள். ராஜநடிகர் செங்கோல்ராஜ் அவர்கள் வாழ்த்தி பொன்னாடை பொருத்துகிறார்கள். இங்கு கூடியிருக்கும் கிராமத்தார் அனைவருக்கும், கலை உலகை சார்ந்த அன்பர்கள் அனைவருக்கும் எனது முதல் கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாடக உலகத்தில் நான் நுழைந்த போது அன்பிற்குரிய நண்பர் சின்னத்தம்பி அவர்கள் கலைஞர்களின் நாடி நரம்பாக வழங்கக்கூடிய இசைத்தளத்தை இசைத்துக் கொண்டிருந்தார். அவர் குரல் வளத்தை கண்டு எனது நாடகத்தில் துணை ராஜ நடிகராக அறிமுகம் செய்து மெருகேற்றினேன். இன்று தாய் பிறந்த மண்ணில் தமிழ் கடவுளாக இன்று வேடமேற்று தங்களுக்கு எனக்கும் காட்சி அளித்திருக்கிறார். அவர் வளர வேண்டும், பலம் வர வேண்டும், வலிமை பெற வேண்டும் என்று மனதார வாழ்த்தி இந்த பொன்னாடை சிறப்பிக்கின்றேன். கோடி கொடுத்த கொடைஞன், குடியிருந்த வீடும் தந்த விழு தெய்வம், அன்றியும் அள்ளி கொடுத்த அழகோன், அறிவூட்டும் வெள்ளி விளக்கு விளக்கு என்று வள்ளல் அழகப்ப செட்டியாரின் வழியில் வந்த காரைக்குடி இசை நாடக நடிகர் சங்கத்தின் தலைவர் பாசமிகு பலா காந்தி அவர்களை வணங்கி, நான் ஒரு ராஜ நடிகன். அருளானந்தர் நாடகத்தில் பல ஆண்டுகள் அருளானந்தராக நடித்து கொண்டிருந்தேன். தற்பொழுது தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் இளநிலை பொறியாளராக உங்கள் திருவடானையிலே ஒரு 6 மாதம் பணி செய்து தற்பொழுது தொண்டியிலே நான் மின் பொறியாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் சின்னத்தம்பி அவர்களை நான் நிறைய மேடைகளில் சந்தித்திருக்கிறேன். இசை நாடக நடிகத்தின் தலைவர் பாசமிகு தலைவர் சொல்லும் பொழுது சொன்னார், இவர் என்றோ வந்திருக்க வேண்டியவர், தாமதமாக வந்திருக்கிறார். நிச்சயமாக இவருடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் என்று இவரை வாழ்த்தி எனது பொன்னாடையை நான் அவருக்கு நான் அணிவிக்கிறேன். அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இங்கு அரங்கேற்றனாக விளங்கும் அன்பு அப்பா சின்னத்தம்பி அவர்களை வாழ்த்த வயதில்லை, அதனால் வணங்குகிறேன். எனது சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் எனது நாடக ஆசிரியர் குருந்தூர் KN ரவிபிரசாத் ராஜ நடிகர் அவர்கள் சார்பாகவும் காரைக்குடி மற்றும் புதுக்கோட்டை இசை நாடகச் சங்க நிர்வாகிகள் சார்பாகவும் இந்த பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறேன். மிருதங்க இசைக்கலைஞர் மதிப்பிற்குரிய ஜெயராஜ் ஆசிரியர் அவர்கள் திரு சின்னத்தம்பி அவர்களுக்கு பொன்னாடை உயர்த்தி சிறப்பிக்கப்படுகிறார்கள். அடுத்தபடி ராஸ் அவர்களுடைய சார்பாக சால்வை அளிக்கப்படுகிறது. எனது சார்பாகவும் எனது ஆசிரியர் குருந்தூர் KN ரவிபிரசாத் நாரதர் ராஜநடிகர் அவர்கள் சார்பாகவும் காரைக்குடி இசை நாடக சங்க தலைவர் ஐயா அவர்களுக்கு இந்த பொன்னாடை வைத்து கௌரவிக்கப்படுகிறது. காரைக்குடி இசை நாடகத்தின் களப்பணியாளர் திரு ஆசை தம்பி அவர்கள் சின்னத்தம்பி அவர்களுக்கு பொன்னாடை போட்டு சிறப்பிக்கப்படுகிறார்கள். நாகமத்தி கோபாலபுரம் 18ஆம் படிக்கருப்பசாமி ஐயா ஆலயத்தில் இருந்து SK வேங்கை அருள்வாக்கு சித்தர் சார்பாக தற்பொழுது பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. நாகமத்தி கோபாலபுரம் 18ஆம் படிக்கருப்பசாமி ஐயா ஆலயத்தில் இருந்து SK வேங்கை அருள்வாக்கு சித்தர் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. காரைக்குடி இசை நாடக சங்கத்தின்
செயற்குழு உறுப்பினர் திரு வேலாயுதம் அவர்கள் சின்னத்தம்பி அவர்களுக்கு அன்பளிப்பளித்து சிறப்பிக்கப்படுகிறார்கள். தாள கலைஞர் சாத்தனூரை சேர்ந்த அன்பு அப்பா தர்மலிங்கம் அவர்கள் சார்பாக இங்கு அரங்கேற்றனாக விளங்கும் அன்பு அப்பா சின்னத்தம்பி அவர்களுக்கு இந்த பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. செங்கலாமயல் மாரிமுத்து சத்யா குடும்பத்தினர்கள் கௌரவிக்கப்படுகிறது. நாச்சியந்தல் நயினார் குடும்பத்தின் சார்பாக அருமையினார் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. மங்களகுடி சேர்ந்த சிதம்பரம் ஆகிய நான் எனது அன்பு மருமகன் சின்னத்தம்பி அவர்களுக்கு 200 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கின்றேன். அதே போல மங்களகுடி சேர்ந்த சேதுராம் அவர்கள் 200 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு ஊருக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்றால் ஒன்று அந்த ஊரிலே ஒரு அரசியல்வாதியாக இருக்க வேண்டும், அல்லது அங்கே ஒரு ஜல்லிக்கட்டு காளையாக இருக்க வேண்டும், அல்லது ஏதோ ஒரு வகையில் ஒரு மனிதன் சிறப்புற வாழ வேண்டும். அப்படி இருப்பதுதான் தானாக பெறுவது என்பது பெருமை அல்ல, கடமை அல்ல. ஆகவே இறைவனாக கொடுக்கக்கூடிய ஒரு அருள் பிரசாதம். கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று சொல்லி வைத்திருக்கார்கள். அதே போல இங்கு வந்திருக்கக்கூடிய எனது குடும்பத்தை சார்ந்த இசை நாடக சங்கத்தில் அத்தனை பேர்களுக்கும் மனதளவிலே பூரிப்படைகின்ற விதத்தில் நான் எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை. உங்களுடைய சார்பாகவும் அத்துணை பேருடைய சார்பாக அன்றைய கிராமத்தார்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்திலே சுடர் விளக்கு ஆகினும் தூண்டுகோல் வேண்டும் என்று சொல்வார்கள். ஆகவே 30-35 வருட காலமாக ஏதோ இந்த தொழில் செய்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்திலே சில உடல் ரீதியாக இப்படிப்பட்ட வேலைகளை செய்ய முடியவில்லை. காரணம் அந்த ஒரு காரணம் கடவுளுக்கு தான் தெரியும். ஆகவே இப்பொழுது அதை செய்ய வேண்டும் என்பதற்காக பெருமதிப்பிற்கு மரியாதைக்கு முடிய குருந்தூர் கண்டெடுத்த தங்கம் ஐயா ரவிபிரசாத் அவர்கள் தான் இதற்கு முன்னுதாரணமாக இருந்து என்னை இங்கே அரங்கேற்றம் செய்வதற்கு மிகவும் வழிவகை செய்தார்கள். அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் என்னுடைய குடும்பத்தார்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இந்த உலகளாவிய தமிழக மக்களிலே பழம்பெரும் நடிகர், பழந்தன்னு கொட்டவட்டும் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பழம்பெரும் நடிகர் எனது அன்பு அப்பா. கோபமே வராது. பெற்ற தகப்பனோட மிகப்பெரிய அன்பானவர், ரொம்ப அன்போடு உபசரிக்கவர். நமது மண்ணுக்கு இந்த பக்கத்தில் தான் குருந்தங்குடி பெருமதிப்பிற்கு மரியாதைக்கு முடிய ஐயா எம்பி விஸ்வநாதன் ஐயா வந்திருக்கிறார்கள். அவர்களையும் பெருமிதமாக நாடகம் வைப்பது பெரிதல்ல, ஒரு கலைஞர்களை உற்சாகப்படுத்தி அவருடைய நிலை என்ன என்பதை பெருமைப்படுத்த வந்திருக்கிறார்களே, அதுவே மிகப்பெரிய உலகளாவிய கடலாவிய கடலை விட மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஆகவே யாரும் தவறாக நினைக்க வேண்டாம், காலதாமதம் ஆகிவிட்டது என்று தவறாக நினைக்க வேண்டாம். நமது கிராமத்திற்கு வந்த ஒரு பெருமையை நாம் எடுத்துக்கொள்கிறேன். அவர்களுக்குள்ளோரும் நாம் நன்றியை தெரிவிக்க வேண்டும். அவர்களை கௌரவப்படுத்தும் விதமாக அப்பா அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்துகிறோம். ராஜ நடிகராக நடித்துக் கொண்டிருக்கும் அண்ணன் சின்னத்தம்பி அண்ணன் அவர்களுக்கு குடும்பத்தார்கள் சார்பாக பொன்னாடை. இங்கே ராஜ நடிகராக அரங்கேறி இருக்கிற சின்னத்தம்பி அண்ணார் அவர்களுக்கு மாயாகுளம் மாதவன் யூடியூப் சேனல் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. எங்களுடைய நாடக ஆசிரியர் அன்பு மாமா குருந்தூரை சேர்ந்த KN ரவிபிரசாத் ராஜ நடிகர் அவர்களுக்கு எனது சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் இந்த பொன்னாடை அணிந்து கௌரவிக்கப்படுகிறது. ராஜ நடிகர் சின்னத்தம்பி அண்ணார் அவர்களுக்கு நாட்டரசன் கோட்டை எழுத்தாளர் மற்றும் யாதும் ஒரு தடால்வ குழுவின் நிறுவனர் ஜெயலட்சுமி சகோதரி அவர்கள் சார்பாக பொன்னாடை போர்த்தி ரூபாய் 500 அன்பளிப்பு செய்யப்படுகிறது. இங்கு வருகை புரிந்திருக்கும் காரைக்குடி இசை நாடக சங்க துணைத் தலைவர் சதாசிவம் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. மரியாதைக்குரிய குருந்தூர் கண்டெடுத்த ஐயா நாரத ரவிபிரசாத் அவர்களுக்கு எனது சார்பாகவும் அன்றுடைய கிராமத்தார் சார்பாகவும் பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறோம்.
காரைக்குடி இசை நாடக சங்க செயலாளர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. மேலும் இங்கே வலைதள குறிப்பை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய யூடியூப் சேனல் பெருமதிப்பிற்கு மரியாதைக்குரிய மாயாகுளம் மாதவன் சார் அவர்களுக்கு எனது சார்பாக அஞ்சோட்டை கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. நமது ஊருக்கு அருகாமையில் நமது ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஆர்கே வேலாயுதம் ஐயா அவர்களுக்கு எனது சார்பாக குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. காரைக்குடி இசை நாடக சங்க துணை செயலாளர் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். சரிப்பா, சரி. இங்கே மேடையில் வீட்டிற்கும் எங்களுடைய இசைக்கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் என்னுடைய சார்பாக 101 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கின்றேன். பத்திரிகை எழுத்தாளரும் பட்டிமன்ற நடுவரும் ஆன சகோதரர் மணிகண்டன் சார்பாக அன்னார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. காரைக்குடி இசை நாடக சங்க செயலாளர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. ரசிக பெருமக்களே, நான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன். பக்கத்திலே இருக்கப்பட்ட குருந்தங்குடியை சார்ந்தவன். நான் நடிக்க வந்து 52 வருஷமாச்சு. எனக்கு தெரிந்த வரையிலே 80 வருஷங்களுக்கு முன்னாலே அதவத்தூரிலே 2 நடிகர்கள் இருந்ததாக நான் கேள்விப்பட்டேன். அதற்கு அடுத்து 80 வருஷங்களுக்கு பின்னால குருந்தங்குடியிலே பிறந்த நான் நடிகனாக வந்தேன். நான் நடிகனாக வந்ததற்கு பிறகு தம்பி அரசூர் கந்தசாமி, பிரபல ராஜபாட்டு பாசத்திற்குரிய மரியாதைக்குரிய கணபதி அண்ணார் அவர்களும் மரியாதைக்குரிய சண்முக சுந்தரனார் அவர்களும் புத்தம்பூர் அருளாந்தன்னார் அவர்களும் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். வாங்கப்பா கணபதி, வா, கொஞ்சம் வேகமா வாங்க, நாடகத்தை ஆரம்பிக்கணும். ஆமா, அள்ளிக்கோட்டை மருது அவர்கள் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. தாளக்கலைஞர் சாத்தனூரை சேர்ந்த அன்பு அப்பா தர்மலிங்கம் சார்பாக இங்கு அரங்கேற்ற அதை விளங்கும் அன்பு அப்பா சின்னதம்பி அவர்களுக்கு 500 ரூபாய் அன்பளிப்பு வழங்கப்படுகிறது. இங்கே கணபதி அண்ணார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. அள்ளிக்கோட்டை செல்வம் சார்பாக 501 அன்பளிப்பு கொடுத்து பெருமை பெற்றுள்ளனர். கட்டும் டாக்கிற மாதிரி இங்கே போடுப்பா, இங்கே போடுப்பா. பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஐயா ராமநாதன் ஐயா அவர்களுக்கு எனது சார்பாக கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. அவ்வளவுதான். சரி சரி சரி, எல்லாரும் போய் அமருங்க. எல்லாரும் ஆரம்பிச்சு. சரி சரிப்பா, போய் உட்காருப்பா. இல்லை போட்டது பாண்டிவேலு பூசாரி. சரி பாண்டிவேலு. சரி ஐயா, வேற என்னை போன்று பலரும் வந்திருக்கிறார்கள். அதிலே ஒருத்தன் குலநாத்தி செல்வராஜ் அவர்கள், பாண்டுகுடியிலே நாகராஜன், அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 25 நடிகர்கள் நமது பகுதியிலே வந்திருக்கிறார்கள். இன்று இசை நாடக உலகத்திலே புகழோடு இருந்து வருகின்றார்கள். எங்களைப் போல வளர்ந்து வரக்கூடிய தம்பி சிறுகம்பூரை சார்ந்த சின்னத்தம்பி அவர்களும் இங்கே அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். இங்கே அரங்கேற்றம் செய்வதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த 5 கோட்டை கிராமத்தார்களுக்கும் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் என்ற முறையிலே தனிப்பட்ட முறையிலே நன்றியை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். 5 கோட்டை கிராமத்தார்கள் சார்பாக அவர்கள் ஒத்துழைப்போடு தம்பி சின்னத்தம்பி அவர்களுக்கு அரங்கேற்றம் செய்திருப்பது சாலச்சிறந்த கௌரவம். தம்பி சின்னத்தம்பி அவர்களுக்கு பாடத்தை கொடுத்து அரங்கேற்ற நாயகனாக அரங்கேற்றுவதற்கு வழிவகுத்து கொடுத்த, இங்கே நாரதராக நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன், ஏம்பலுக்கு பக்கத்தில் குருந்தூர் குடின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த ஊருக்கு சொந்தக்காரன். நான் வந்ததுக்கு அப்புறம் தான் தம்பி ரவி பிரசாத் எல்லாம் வந்தான். தம்பி ரவி பிரசாத் அவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு, தம்பி சின்னத்தம்பி அவர்கள் இளம் வயது, அருமையான சாரீர வளம் உள்ளவர். அப்படிப்பட்ட சின்னத்தம்பி ஆரோக்கியத்தோடு இருந்து அன்னை மீனாட்சியினுடைய அருளாலே
கலைவாணியினுடைய பூரணமான ஆசையை பெற்று இந்த நாடக உலகத்திலே பரிமளிக்க வேண்டும் என்று சொல்லி என்னை போன்று தம்பி சின்னத்தம்பி அவர்களும் பிரபல ராஜ நடிகராக வர வேண்டும் என்று சொல்லி உங்கள் சார்பாகவும் என்னை வாழ வைத்திருக்கக்கூடிய அன்னை மீனாட்சியின் சார்பாகவும் வேண்டிக் கொண்டு தம்பி சின்னத்தம்பி அவர்களை வாழ்த்தி வரவேற்று அவருடைய இசைக்கு தகுந்த மாதிரி இந்த 1000 ரூபாயை அவருக்கு அன்பளிப்பு கொடுத்து உங்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். சரி சரி. வாய்ப்பினை நல்கிய மரியாதைக்குரிய அஞ்சிக்கோட்டை கிராமத்தார்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் எங்களுடைய இசை நாடக சங்கத்தின் அனைத்து உள்ளங்கள் சார்பாகவும் நன்றியை கூறிக்கொண்டு எங்களுடைய கதைப்பணியை தொடங்குகிறோம். நன்றி, வணக்கம். காளிமுத்து பூசாரி அவர்கள் ரூபாய் 101 அன்பளிப்பு பெருமை சேர்த்துள்ளார். அருவமும் உருவமாகி அனாதை பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி புலம்பதோர் மேனியாகி கருணைபூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்தான் உதித்த உலகமையை என்பதற்கிணங்க இந்த இடத்திலே நாரத காலம் நாரத பிரம்மம் அவர்களை சந்திப்பதற்கு முன்பாக இல்லாததொன்றில்லையே அதில் சார்பு கெயின் மட்டும் பேசார் எல்லாம் என்று சொல்லாமல் சொல்லி வைத்தாய். புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி புவியாகி சொல்லாலும் மனதாலும் சுடர் கொண்டு தொழுவோரை மென்மேலும் உயர வைத்தாய். கண்ணான உருவமோ கனிவான உள்ளமோ வடிவான சதுர்வேதனே ஆகவே யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்று சொல்வார்கள். அதற்கிணங்க நாரதர் கானம் கேட்கிறது. அவர்களை சந்திப்போம். வரட்டும், பார்க்கலாம். தமிழ்
சண்முகா, சரவண பவா, அருமுகா, செந்தில் குமரா, நாரதனின் வணக்கம் ஐயனி. வருக வருக நாரத மகாமுனிவரே, வருக வருக. பிரம்மாவின் மைந்தரே வருக, கலைவாணியின் புதல்வரே வருக, கழகத்தின் வாயிலாக உலகத்தை வளவரும் நாரத மகரிஷியே வருக. தங்கள் வரவை நல்வரவாகவே கருதுகிறேன். அப்படியே வந்தாரை வரவேற்பது தமிழ் பண்பாடு, வந்தோரை வரவேற்பதும் தமிழ் மரபு என்றும் சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆகவே தாங்கள் இந்த இடத்திற்கு என்னை காண வந்த காரணத்தினால் உங்களுக்கு ஒரு எளிய வரவேற்பு கொடுங்கள் முருகா. தமிழ் கடவுள் முருகப்பெருமான் வரவேற்பை கொடுக்க வேண்டும். அதற்கு நான் ஆவலாக இங்கு இருக்கின்றேன். ஆக அன்பு பக்த கோடி பெருமக்களும் இந்த முருகனை தரிசிப்பதற்காக காத்துக்கொண்டு இருக்கின்றார்கள். ஐயன் முருகன் எனக்காக வரவேற்புரை கொடுத்து என்னை வாழ்த்துள்ள வேண்டிய முருகா. இனிதான சுரஞ்சானம் இசை மேதையே சுரஞான இசை மேலே சுரஞான இசை மேலே சுரஞான இசை சுடர் மாநில அறிவுக்கு நல்லவர், அரண்மாலைய சுடர் மாநில அறிவுக்கு நல்லவர், அகங்காரனின் குணம் உள்ளையே அடக்கும் வல்லவர். எங்கு செல்வீர் கணத்தில் எடுத்து உரைப்பீர், நிகழ்வு கணத்தில் எடுத்து கணத்தில் எடுத்து இனிதான சுரஞான இசை மேதையே
ஏதாவது கண்டு வந்தீர்? ஏதாவது சிறப்பான விஷயங்கள் இருக்கிறதா? முருகா, இன்று அதிகாலை பொழுது எழுந்தது. நியமனிஷ்டைகளை முடித்து 14 லோகமும் சென்று வருகின்ற மார்க்கத்தில் உங்களுக்காக வேள்விமலை சாரல் மத்தியிலே ஒரு அழகான அற்புதமான கனியை அடியின் உங்களுக்காகவே கண்டு வந்தேன் முருகா. நாரதரே, தாங்கள் கூறுவதை பார்த்தால் எனக்கு மிகவும் சிறப்பாகவும் இங்கு வருகின்றிருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களை மேடைக்கு கிராமத்தின் சார்பாக அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள். ஆக காவல்துறை ஐயா அவர்களை இருவரும் மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு அஞ்சலோடை கிராமத்தின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கின்றார்கள். வருக வருக என வரவேற்கின்றோம் கலைஞர்கள் சார்பாகவும். வாங்க ஐயா. இப்பொழுது நமது ஊருக்கு நம் விழாவிற்கு வருகின்றிருக்கக்கூடிய காவலர்களுக்கு அதிகாரி ஐயா அவர்களுக்கு இருவர்களுக்கும் பொன்னாடை போற்றி கிராமத்தின் சார்பாக வரவேற்கின்றார்கள். ஐயா காவல்துறையின் சார்பாக ஆக கிராம பொதுமக்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் முன்னாடி போட்டியதற்கு நன்றியை ஆக தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, நன்றிகள், இந்த வணக்கம். ஆக இருப்பினும் கூட முருகா, உங்களுக்கு என்று ஒரு அழகான அற்புதமான கனி அடியை நின்று கொண்டு வந்தேன் முருகா. நாரத மகாரிஷியே, தாங்கள் எனக்காக கனி கண்டு வந்திருக்கிறேன் என்று கூறுகிறீர்களே, ஏற்கனவே ஒரு கனி கண்டு கண்டிருக்கிறீர்கள். கொண்டு வந்தேன். அந்த கனியினாலே எனக்கு கிட்டியது ஒரு முளை துணி. ஆனால் இப்பொழுது கனி கண்டு வந்திருக்கிறேன் என்று கூறுகிறீர்களே, சரி, இந்த துணியாவது மிஞ்சுமா? அதுவும் மிஞ்சாதா? பரவாயில்லையே, சிறப்பு மிக்க ஒரு கேள்வி. நாரத மகரிஷியை பார்த்த முருகா, ஆக ஏற்கனவே ஒரு கனியை கொண்டு வந்து கொண்டு வந்த கனியினாலே உங்களுக்கு கிடைக்கவில்லை, உங்களுடைய அண்ணன் விநாயக பெருமானுக்கு கிட்டியது. ஆனால் கனி கிடைக்கவில்லை என்றாலும் உங்களுக்கு 3வது படைவீடு பழனி என்கிற ஸ்தாபினம் உங்களுக்காக கிட்டியது. இருப்பினும் கூட அற்புதமாக கேட்டீர்கள். ஏற்கனவே கொண்டு வந்த கனியினாலே ஒரு முளை கோமணம் தான் மிச்சம், துணி தான் மிச்சம். இப்பொழுது கண்டு வந்திருக்கின்றீர்களே கனி, அந்த ஒரு முளை கோவண துணியாவது மிஞ்சுமா இல்ல மீண்டும் பறி போயிருமா? அதைத்தான் கேட்கிறேன் நாரத மகா முனிவரே. முருகா, வேற ஒன்றும் இல்லை. ஏற்கனவே கொண்டு வந்த கனியினால ஒரு முளை கோவணம் தான் மிச்சம். சரி, இப்ப இந்த கோவணமாவது இருக்குமா பறி போகிறமான்னு கேக்குறீங்க. ஆனால் இப்பொழுது கண்டு வந்த கனியினாலே இந்த கோவணத்தை அவுத்துக்க வேலை வந்துருச்சு. கோவணத்தை அப்ப ரொம்ப அழகா இருக்குமா? இப்ப காரணம் என்றால் கோவணத்தை அவிழ்த்தாத்தான் அந்த கனிக்கு நீங்கள் முக்தி கொடுக்க முடியும். அப்பொழுது சிறு வயதாக இருந்தேன். சரி, இப்பொழுது அந்த துணியும் பறி போயிட்டால் எப்படி இருக்கும் அழகு? கோவணமும் கோடி வரும் என்ற நிலையை இந்த உலகத்திற்கு உயர்த்தியவர் தாங்கள். இருப்பினும் கூட இந்த கோவணத்தை அவிழ்த்து வைக்க மீண்டும் உடுத்த அவிழ்த்து வைத்தால் அந்த கனிக்கு ஒரு பெருமை கிடைக்கும், முக்தி கிடைக்கும். அப்ப கனிக்கு பெருமை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் கோவணத்தை அவிழ்த்தால் என்ன? பக்தர்களுக்கு எத்தனையோ பக்தர்கள் ஆண்டி கோலத்தை பார்த்து அஞ்சுகின்றார்கள். இந்த உலகத்திலே ஆண்டி கோலத்தை தான் தரிசிக்க வேண்டும். ஆண்டி கோலத்தோடு உங்களை யார் ஒருவர் தரிசிக்கின்றார்களோ வீடு வந்து சேரும் வரைக்கும் ராஜயோகம் கிட்டும் என்பது ஐதீக முறை. அப்படி என்றால் எனக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது என்று கூறுகிறீர்கள். கண்டிப்பாக. இருந்தாலும் மா பலா வாழை என்று சொல்லக்கூடிய முக்கணிக்கு மேன்மையான கனி என்று கூறுகின்ற பொழுது அவருடைய சாக்கியத்தை தெரிந்து கொள்ளலாம். இருப்பினும் கனியின் பெருமையை கூறுகின்றேன், கேளுங்கள். பெருமையை கூறிவிட்டு அதற்கு பிறகு சாக்கியத்தை கேளுங்கள். அந்த உங்களுக்காக கண்டு வந்த கனியின் பெருமையை சக்கரவாக ராகத்திலே கொடுத்தால் ஹலோ 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 மாங்கனிக்கு கதலி ஒரு பூங்கனியை கண்டு மனோ ஒரு பூங்கனியை கண்டு மனோ பூரித்தே
கொள்வி முருகா குமரா முருகா முருகையா வல்லவன் வகித்ததடா கருணா வருவதை எதிர்கொள்ளடா வல்லவன் வகித்ததடா கருணா வருவதை எதிர்கொள்ளடா தாக்கினி மகளில்லை தம்பிக்கு அண்ணனில்லை தாய்க்கினி மகளில்லை தம்பிக்கு அண்ணனில்லை ஊர்பலி தாயடா கர்ணா உன்பலி கொண்டேவரா கர்ணா உன்பலி கொண்டேவரா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகித்தடா கருணா வருவதை எதிர்கொள்ளடா வருவதை எதிர்கொள்ளடா வருவதை எதிர்கொள்ளடா கணிக்கும் தென்கதல் இவன் கணிக்கும் மேலே நிற்கும் ஒரு பூங்கனியை கண்டவனம் புரித்தேன் முருகா அக்கனியை இக்கனிமை கொய்யாமல் கொய்தனத்துக் கொள்வீராக மா வாழை பலா என்று சொல்லக்கூடிய முக்கனியோட உயர்வான கனியை அடியேன் உங்களுக்காகவே கண்டு வந்தேன் முருகா. மா பலா வாழை என்று சொல்லக்கூடிய முக்கணிக்கு மேன்மையான கனி என்றால் அவருடைய ஸ்லாக்கியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். வேலுக்கள் முருகா. ஆமா ஸ்லாக்கியம் என்ன முனியே சாக்கியமல்ல முனியே மார்க்கத்தில் கண்ட கனிகளுக்கு உற்ற சாக்கியமல்ல முனியே முனியே பற்றிகள் கண்டாகும் நேரம் அதை பற்றி பற்றிடாதோ சொல்லி சரவண பவ என்னும் திருநந்தீரம் அதை நானும் சொல்வேன் பற்றிகள் கண்டா பற்றிகள் கண்டால் நேரம் அதை பற்றி பற்றிடாதோ சொல்வேன் பற்றிடாதோ சொல்வேன் பற்றிடாதோ சொல்வேன் பற்றிகள் கண்டால் பற்றிகள் கண்டால் வரும்போது பற்றிகள் கண்டால் வரும்போது
பக்திகள் கண்ட பரந்தோடு மகளையா பக்திகள் கண்ட பரந்தோடு மகளையா பக்திகள் கண்ட பரந்தோடு மகளையா பக்திகள் கண்டால் பரந்தோடு மகளையா பச்சமுடே செல்வி பச்சமுடே செல்வி பச்சமுடே செல்வி 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 எட்டாத கொம்பினில் நாரதரே 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 இருந்திடும் மக்களிலே எப்படி நாரதரே குமரா மிக மேன்மையுள்ள நாரதரே மிக்கமேன்மையுள்ள அக்கனி கருவிதோ ஏவோ பொறிகள் உண்டு நாரதரே நாரதரே பங்களிக்கெல்லாம் சுவைதருவே பைங்கிலி அம்மாதவள் தம்பே மாதவள் தம்பே சாதுவை செய்வீர் மாதவள் தம்பே சாதுவை செய்வீர் செய்தவிடாமல் நாரதரே மாதவள் தம்பே சாதுவை செய்வீர் செய்தவிடாமல் நாரதரே நாரதரே அவள் பெயர் வள்ளி வள்ளி இது குணக்காவல் அவள் பெயர் வள்ளி அவள் பெயர் வள்ளி இது குணக்காவல் செய்து கொண்டு இருக்கிறார் சுந்தரியானின் தந்தையாரோ சுந்தரியானின் தந்தையாரோ நங்கை செய்யும் தொழில் ஏதோ நாரதரே சுந்தரியானு தந்தையாரோ நங்கை செய்யும் தொழில் ஏதோ நாரதரே 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 தந்தை செய்யும் அவள் பெயரோ
பெயரோ நங்கை மோகினி, அவள் பெயரோ வள்ளி. ஆக உங்களுக்கு அறிந்திருக்குமே நாரத மகரிஷியே, உங்களுக்கு அனைத்தும் தெரியும். இருந்தாலும் என் அவாளே சொல்ல வேண்டும். அப்படி என்றால் உங்களுடைய திருவிழா இது. ஆக இது கனியை கண்டு வரவில்லை, கண்ணியை தான் கண்டு வந்திருக்கிறீர்களா? கனி என்று சொன்னேன் தெரியுமா முருகா? சரி, உள்ளத்தை முதலிலே கனிய வைக்க வேண்டும். கனிந்த பிறகு அன்னவளை நீங்கள் மனமுடிக்க வேண்டும் முருகா. ஆதிகளை கொடுத்த வாக்கு பாதிகளை நிற்கிறதா இல்லையா? அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்ற இரு மாதுகளுக்கு நீங்கள் தானே வாக்கை கொடுத்தீர்கள். அமிர்தவள்ளியை தெய்வயான் என்ற பெயரோடு மூற்றவளை திருப்புறம் குன்றத்திலே பங்குனி உத்திர திருநாள் அன்று என்னுடைய தலைமையிலே மூற்றவளை மனமுடித்து விட்டீர்கள். இளையவள் சுந்தரவள்ளியைத்தான் பார்த்து வந்தீர் முருகா. இவளைத்தான் கனி கனி என்று சொன்னேன். தானாக கனியாத கனியை தடி கொண்டு அடிக்க முடியாது. ஆக இது பூலோகத்தின் இயற்கையினுடைய சீற்றம். அதுபோல அந்த கனியோ அந்த பெண்மகளோ நீங்கள் எப்பொழுது வருவீர்கள் எப்பொழுது வருவீர்கள் என்று உங்களுக்கு கருந்தனை சந்தனை என இரு திரைப்புணவனத்தை காட்டி ஆக பறவைகளை விரட்டிக் கொண்டு இருக்கின்றார். உங்கள் வருகை எதிர்பார்த்துக் கொண்டு இருக்கின்றார், காத்துக் கொண்டு இருக்கிறார். உங்களுக்காகவே காத்துக் அப்படி என்றால் உடனடியாக இப்படியே செல்ல வேண்டும். இப்படியே சொல்லக்கூடாது முருகா. சரி, காரணம் என்னவென்றால் அவ்வளவு குலாச்சாரம் குன்றாமல் வேடுவ குலத்திலே உதித்திருக்கின்றார். நீங்கள் ஒரு வேடுவனாக உருவம் கொண்டு கையில் அம்பை பிடித்து மான்குட்டி வருவதாக ஒரு செய்தியை உரைத்து அண்ணவளோடு கொஞ்சம் குலாவி அமுதமொழி கூடி 8 வகை திருமணத்திலே காந்தர்வ மனத்தை நீங்கள் முடிக்க வேண்டும். கந்தனே கலப்பு மனம் முடித்தான் என்று சொல்லி ஜாதி மத பேதம் இல்லாமல் இந்த பூலோகத்தில் வாழக்கூடிய மக்கள் எல்லோரும் சமரசமாக ஆக பக்தி மார்க்கமாக ஆன்மீக வழிகளிலே நடக்க வேண்டும் முருகா. அப்படியே ஆகட்டும். அப்படி என்றால் உடனடியாக நான் வேடுவனாக மாறி வேடம் தரிந்து விந்தைகள் பல புரிந்து வள்ளியை அழைத்து வருகிறேன். தாங்கள் திருமணத்திற்கு வருவீர்களா? பாமாலை பாடி பூமாலை கொண்டு வருவேன் ஐயனி. பாமாலை பாடி புகழ்மாலை பாடி வரும் உங்களுக்கு புகழ் மாலை கிட்டட்டும் என்றும் சென்று வாருங்கள் ஐயனி. நானே ஒரு கீதம் கண்டிடுவார். அப்படியா? சரி, நீங்களே ஒரு பாடலை பாடி வாருங்கள். இதுல ஒரு மிகப்பெரிய மகத்துவம் என்ன அப்படின்னா, ஆக நான் ஒரு வித்தை இட்டேன் இந்த பூமியிலே. சின்ன தம்பி என்கின்ற, ஆனா இவருக்கு பேர் கொஞ்சம் மாற்றி வச்சேன். இது ஆமா, இதோட 2வது ராஜபாட்டு பாடம் இவருக்கு 2வது ஆளா போட்டேன். ஒருத்தர் தியாகராஜன் ஒருத்தர் வந்தார், அவருக்கு தினகரன் பேர் மாற்றி வச்சேன். அந்த விதை முளைச்சிருச்சு. அது மற்றற்ற மகிழ்வு. ஆமா, அந்த அம்பாளுடைய கிருபையாலே இவருக்கு பேர் சின்ன தம்பி அப்படிங்கிற பெயரை சிந்தனை செல்வன் என்ற பெயர் சூட்டி இந்த வித்தை இந்த பூமியிலே 5 கோட்டை பூமியிலே ஆக இட்டேன். நான் கூட நினைச்சேன் அண்ணே 3 விருத்தம் போதும். ஏன்னா புதுசா மேடையில் ஏறுகின்ற பொழுது கொஞ்சம் கூச்சு சுவாகங்கள் இருக்கும், பாடங்கள் புதுசா இருக்கும். ஆனால் இந்த நான் எழுதி கொடுத்த பாடத்தை முழுமையாக ஆக இந்த இடத்திலே மக்களிடத்திலே அண்ணன் மாயாகுல மாதவன் ஆக யூடியூப்பின் வாயிலாக உலக மக்கள் பூரா பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அளவிற்கு கொடுத்த பாடத்தை சரிவர எடுத்துரைத்த அன்பு சகோதரர் அவர்களுக்கு நன்றி. நான் கூட ஒரு 3 விருத்தம் தான் பாடுவார் நினைச்சேன், முழுமையாக பாடிட்டாரு. மற்றற்ற மகிழ்வு. இந்த விதை இந்த பூமியிலே பெரிய விருட்சமாக நிற்கும் என்று இந்த அம்பாளுடைய கிருபையாலும் ஆக உங்களுடைய ஆசீர்வாதத்தாலும் ஆக வெற்றியை காண வேண்டும். நான் சென்று வருகின்றேன். ஒரு பாடலோடு நீங்கள் சென்று வாருங்கள். மற்றற்ற மகிழ்வு. நன்றி. தோன்றின் புகழோடு தோன்றுக அகுதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்றி என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஒரு மனிதனாக பிறந்து விட்டால் ஏதாவது ஒரு வகையில் சிறப்புற வாழ வேண்டும். அப்படி வாழாதான் வாழ்க்கை மனித வாழ்க்கை இல்லை. மனிதனாக பிறந்து விட்டோம், அதிலும் இறை அருள் இருக்க வேண்டும். இறைவனுடைய அருள் இருந்தால் தான் நான் சரியாக செய்வது கூட இடர்பாடுகள் வந்தாலும் அதை நேர்த்தி செய்யக்கூடிய திறமை அந்த கடவுளுக்குத்தான் இருக்கிறது. ஆகவே இங்கு இருக்கக்கூடிய பற்பல ஊர்களிலே சில நாடகங்களில் நடித்தும் பாடியும் பார்த்திருப்பீர்கள். ஏதோ இன்றைய ஒரு சூழ்நிலைக்கு ஏதோ குரல் வளம் சற்று எனக்குள் தெரிகிறது. உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் ஏதோ குற்றம் குறைகள் இருந்தால் தவறுகள் இருந்தால் அனைவரும் மன்னித்தருள வேண்டும். கொஞ்சம் சிரமப்படுத்தான் பாரு, இருந்தாலும் ஆண்டவனுடைய அருளால் நல்லபடியாக இன்னும் திறம்படையுடைய தொழிலை செய்ய வேண்டும் என்று அந்த எல்லாம் உள்ள முத்துமாரியினை வேண்டிக் கொண்டு நான் ஆரம்பிக்கிறேன். இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை இருக்கையிலே எனக்கே பெரும் சோதனை இறைவா இசைத்த
தமிழ் நீ செய்த அரும் சாதனை இருக்கையிலே எனக்கு பெரும் சோதனை இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை வசை வருமே பாண்டி நாட்டினிலே இறைவா வசை வருமே பாண்டி நாட்டினிலே இறைவா வசை வருமே பாண்டி நாட்டிலே உலகி மலவாளனே உலகு வேண்டிலே வெற்றி ஒருவனுக்கோ மதுரை தமிழனுக்கோ இசை தமிழ் செய்த அரும் சாதனை இருக்கையிலே எனக்கு பெரும் சோதனை இசை தமிழ் செய்த அரும் சாதனை சிவலிங்கம் சாக்கி சொன்ன கரையும் பொய்யோ மாமனோ திருச்சபை வலை குறைந்த முறையோ பொய்யோ இட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பட்டதும் இட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பட்டதும் அனைத்து மாறாது இசை தமிழ் செய்த அரும் சாதனை இருக்கையிலே எனக்கு பெரும் சோதனை இசை தமிழ் செய்த அரும் சாதனை தாய் குரு பலி நேர்ந்தால் மகள் பிள்ளையோ அன்னை தமிழுக்கு பலி நேர்ந்தால் பிள்ளையோ பேருக்கு நீரூட்டி இலக்கிய தலைவா ஊருக்கு பலி நேர்ந்தால் உனக்கு எனக்கில்லை உனக்கு எனக்கில்லை உனக்கு எனக்கில்லை. அன்பார்ந்த பெரியோர்களே, திருவிளையாடல் படத்திலே சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ என்று பாடியிருக்கிறார்கள். அதற்குரிய விளக்கம் என்ன? மதுரையிலிருந்து அரதனகுப்தன் என்பவன் காவேரி பூம்பட்டினத்திலே அவருடைய தங்கையும் தங்கையுடைய கணவரும் இறந்த செய்தி அறிந்து இங்கிருந்து துக்கம் விசாரிப்பதற்காக அரதனகுப்தன் காவேரி பூம்பட்டினத்திற்கு செல்கிறார். அந்த காவேரி பூம்பட்டினத்திற்கு சென்ற பிறகு அவர்களுடைய இறுதிச் சடங்கை முடித்துவிட்டு அவர்களுக்கு ஒரே ஒரு பெண் ரத்னாவளி என்கிற பெண், அந்த பெண்ணை ஆதரவு இல்லாமல் வேறு யாரும் பார்ப்பதற்கு வழி இல்லாமல் அந்த ரத்னாவளியை அரதனகுப்தன் அழைத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். சாயங்கால வேலை. அப்படி சாயங்காலமான வேளையிலே கும்பகோணத்திற்கு அடுத்த திருப்பெரும்புயம் என்கிற ஊரில் வருகின்ற பொழுது அங்கே ஒரு புன்னைவனம். அந்த புன்னைவனத்திலே சாயங்கால வேலை ஆகிவிட்டது, மேலும் இருட்டாகி விடுமே, இருள் சூழ்ந்த நேரமாக இருக்கிறதை இங்கு தங்கிவிட்டு போகலாம் என்று அந்த புன்னைவனத்திலே ஒரு இடத்தை பார்க்கிறார்கள். அந்த இடத்திலே அவர்கள் தங்கக்கூடிய இடத்திலே ஒரு வன்னி மரம், அவர்கள் அந்த வன்னி மரத்துக்கு கீழே ஒரு சிவலிங்க சிலை, அந்த சிவலிங்க சிலைக்கு கொஞ்சம் வெகு தொலைவிலே ஒரு கிணறு. ஆக இந்த மூன்றும் அந்த இடத்திலே இருக்கிறது.
சற்று காடு மேடாக இருந்தாலும் பரவாயில்லை, அங்கே கொஞ்சம் தங்கிவிட்டு விடிய காலத்தில் எழுந்து செல்லலாம் என்று கொண்டு வந்திருக்கக்கூடிய உடைமைகளையும் பொருள்களையும் அங்கே வைத்துவிட்டு உணவுப் பொருள்களையும் சாப்பிட்டு விட்டு அங்கே படுத்து உறங்குகிறார்கள். அப்படி படுத்து உறங்குகின்ற அந்த வேளையிலே நாகசர்ப்பம் தீண்டி அரவணகுப்தன் இறந்து விடுகிறான். அதிகாலை எழுந்து பார்க்கின்ற பொழுது ரத்னாவளி இறந்து கிடக்கிறதை பார்த்து கதறுகிறாள், அழுகிறாள், கதறுகிறாள். சிவனே, பக்கத்தில் சிவலிங்கமும் இருக்கிறது. அப்படி கதறி கொண்டிருக்கிற வேளையிலே திருஞான சம்பந்தர் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறார். அப்படி திருஞான சம்பந்தர் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை கேள்விப்பட்டு உடனே சிவனை நோக்கி வேண்டிக் கொண்டிருக்கிறார். ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படுத்தியது எம்பெருமானே, சிவபெருமானே, ஏன் இப்படிப்பட்ட சோகம், இப்படிப்பட்ட சோதனை எதற்காக இவர்களுக்கு, தயவு செய்து அப்படின்னு வேண்டாரு. யாரு? திருஞான சம்பந்தர் வேண்டாரு. அப்பொழுது அந்த அரதனகுப்தன் உயிரிழம்பி விட்டார். உயிரிழம்பி விட்டதுக்கு பிறகு அந்த ரத்னாவளி என்ற பெண்ணுக்கு ஆதரவு வேண்டுமே என்பதற்காக அங்கு இருக்கக்கூடிய வன்னி மரம், அதற்கு கீழே இருக்கக்கூடிய சிவலிங்கம், அதற்கு கொஞ்சம் தொலைவில் உள்ள கிணறு, இவை மூன்றும் சாட்சியாக வைத்து அந்த ரத்னாவளி பெண்ணை அந்த அரதனகுப்தனுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். அந்த திருமணம் செய்து வைத்த பிறகு அங்கிருந்து மதுரைக்கு கூட்டிக் கொண்டு வருகிறார். கூட்டிக் கொண்டு வந்ததுக்கு பிறகு அங்கு ஏற்கனவே அரதனகுப்தனுக்கு ஒரு திருமணம் ஆகிவிட்டது. அப்படி திருமணமாகிவிட்ட அந்த பெண் அதை பார்த்து இப்படிப்பட்ட இரண்டாவது திருமணம் எதற்காக செய்கிறது என்று சண்டை போட்டு மிகவும் சண்டை மூழ்கிறது. பெருங்கொண்ட சண்டை மூண்ட பிறகு கோர்ட்டுக்கு போகிறார்கள், அந்த நீதிமன்றத்திற்கு போகிறார்கள். அந்த நீதிமன்றத்திலே அங்கே நீதிமான்கள் அனைவரும் இருக்கிறார்கள். நீதிமான்கள் அனைவரும் ஏன் ஒரு மனைவி இருக்கின்ற பொழுது ஏன் இரண்டாவதாக அந்த ரத்னாவளியை திருமணம் செய்தாய், அப்படி செய்ததற்கான காரணம் என்ன, உனக்கு அப்படி செய்யும் பொழுது யாரும் சாட்சியாளர்கள் இருந்தார்களா என்று கேட்கின்ற பொழுது யாருமே இல்லை என்று கதறுகிறார் ரத்னாவளி. அந்த நேரத்திலே அசிரேரியாக அந்த வன்னிமரம், அந்த சிவலிங்க சிலை, அந்த வெகு தொலைவில் உள்ள கொஞ்சம் தொலைவில் உள்ள கிணறு, இவை மூன்றும் வந்து அசிரேரியாக காட்சி கொடுக்கிறது. நாங்கள் இருக்கிறோம், நாங்களே சாட்சி சொல்கிறோம். அந்த பெண்ணுக்கு ஆதரவு இல்லாமல் அவளுடைய பாதுகாப்பிற்காக நான் தான் சிவபெருமானுடைய தலைமையிலேயே திருமணம் செய்து வைத்தேன் என்று, திருஞான சம்பந்தருடைய தலைமையில் திருமணம் செய்து வைத்தேன் என்று அப்பொழுது கூறுகிறார்கள். அங்கு இருந்தவர்கள் அனைவரும் அதை பார்த்து கீழே வெகுண்டு மண்டிட்டு தெண்டனிட்டு வணங்கி அதன் பிறகு அவர்களே கைகூப்புகின்ற அளவுக்கு அதைத்தான் அந்த திருவிளையாடல் புறத்திலே, இந்த திருவிளையாடல் படத்திலே அந்த சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் போயோ என்று பாடி வைத்திருக்கிறார்கள். பெருமதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஐயா ஏபி நாகராஜன் ஐயா டைரக்ஷன் பண்ணி அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு பாடலுக்கு உதாரணம். அது உண்மைதான், வரலாறு படைத்த சரித்திரம் தான் அது. சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ. ஆகவே இன்னும் மென்மேலும் வளர வேண்டும், உங்களுடைய அன்பும் ஆசீரும் கிடைக்க வேண்டும். குரல் வளம் ஏதோ இன்றைக்கு ஏதோ கூட குறை இருந்தாலும் மன்னித்துக் கொள்ளுங்கள். இன்னும் கடவுளுடைய கிருபை வளரட்டும் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.